ஓம் கம் கணபதையே நமகா. ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்துல. இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷம் எந்த லக்னத்தில் பிறக்கிறது அப்படின்னா நம்முடைய லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. பொதுவாக காலபுருஷ தத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் தான் சூப்பர் பிளேஸ். அது நாட் ஒன்லி ஃபார் யூ. பொதுவாகவே எந்த ராசிக்காரங்களுக்கும் ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தாலே அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ரிஷபராசியில் நல்ல உங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் இருந்துட்டால் வாழ்க்கையை உயர்த்திடும். இப்போ ரிஷப லக்னத்திலேயே இந்த ஆண்டு பிறக்குது. ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய மனை, காசு பணம் தரக்கூடிய ஸ்தானம். ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிஷபஸ்தானத்தை பார்த்தாலே போதும். ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரா, ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணுவார். கலைகளில் ஒருத்தர் ஜொலிக்கிறாங்களா, ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்லா ஜொலிப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அப்போ லக்னத்தில் பிறக்குது அப்படிங்கிறதே இந்த ஆண்டு ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்க போகுது. அதுவும் கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பெரிய சுபிட்சம் வரப்போகுது. ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டருடைய டிரான்சிட் ஜூன் மாதம் கடகத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு ஜூபிட்டர் போகிறாரு. ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா லாபத்தில் இருக்கக்கூடிய சனி. பொதுவாக சனிக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் யோகம் சொல்லும்போது அந்த சாட்டன் என்னைக்கு உங்களுக்கு 11th பிளேஸில் உட்கார்ந்தாரோ யூ வில் கெட் எவரி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். இந்த பராபவ வருஷத்தில் அது சந்தேகம் இல்லை. பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில் வளரும். புதிய மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அது உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தும். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கீங்க, எனக்கு புதிய வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆண்டு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். சார் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்குங்க. நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்குது. அந்த இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. வெளிநாட்டில் போய் வெளி மாநிலங்களில் செட்டில் ஆவீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னன்னா சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. சொத்து விற்பனை, சொத்து வாங்குவது, இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஜூபிட்டர் வர்றாருன்னா சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் வரும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையர் யார், உங்கள் செல்லர் யார், அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது. சகோதரர்களோட பிரச்சனை வரும். 3ல் குரு வரும்போதெல்லாம் சகோதரனோட பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால வேலை ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், சார் நான் புது ஜாப்புக்கு ட்ரை பண்ண போகிறேன், நல்ல உங்களுக்கு அமையும். எனக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் இங்கே ஹையர் அஃபிஷியேட்டில் பேசலாமா, பேசுங்க. இது நாள் வரைக்கும் அவர் உங்களுக்கு கண்டுக்கல அப்படின்னா கூட இனி ரெகக்னைஸ் பண்ணுவார். பெரிய முன்னேற்றம் வரும். 10th பிளேஸில் மூன் அண்ட் ராகு கம்பைண்டாக இருக்குது. இது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் அம்மா பெற்ற தாயுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தை குறிக்கக்கூடிய உங்கள் சுகஸ்தானாதிபதி சூரியன் 12th பிளேஸில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வருஷம்தான் இந்த பராபவ வருஷம்.
இன்னொரு பக்கம் வாகனங்கள் மாற்றுவீங்க. ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா காரை இப்போ மாற்றுவீங்க, டூ வீலர் மாற்றுவீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் மாற்றுவீங்க, வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் மாற்றுவீங்க. நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. என்ன பாதிப்பு கொடுக்குன்னா, சிலருக்கு கண்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அது கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும். பட் ஃபினான்ஷியலாக கஷ்டம் வருமானா வராது, நல்லா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கோள்முட்டிகள்னு சொல்கிறோம் பாருங்க, சிலர் வேணும்னே நம்மளை போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. பட் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வரப்போகிறீங்க. இதில் ஜூபிட்டர் 9th பிளேஸை பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது வியாபாரிகளுக்கு புதுசாக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகளை இப்போ நீங்கள் செய்வீங்க. உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய கடன் விஷயம் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ வியாபார ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கல் உப்பை நிரப்பி மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த கல் உப்பு ஒரு ஜாடியில், கண்ணாடி ஜாடியில் கல் உப்பை நிரப்பி அதில் மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருக்க பிஸ்னஸில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ ரிஷபராசிக்காரங்க பல பேர் உங்கள் வீடுகளில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி வரப்போகுது. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. நல்ல வருஷங்க. இந்த வருஷத்தில் இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்கிறோம். திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்கிறோம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், மங்கள சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பராபவ வருஷத்தில் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில் தேவைப்படுது. நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக அளவில் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு புதிய பொருளாதாரமாக உயர்வு செகண்ட் ஆஃப், இந்த பராபவ வருஷத்துடைய செகண்ட் ஆஃப்ல அது இருக்கு. அதே போல புதிய நோய்கள் தோன்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த பராப வருஷத்துடைய பிற்பாதி மிகுந்த லாபம் தரக்கூடிய காலமாக இருக்கும். இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக பூகம்பம், அதிக வெள்ளப்பெருக்கு, காவிரி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது அதெல்லாம் இப்போ நிகழும். பேங்கிங் செக்டார், கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பெரிய லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். எப்போ இந்த பராப வருஷத்துடைய பிற்பாதியில் மழை, நல்ல மழை இருக்கும். குறிப்பாக கேரளாவில் நல்ல மழை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். விவசாயத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும். புதிய ஆட்சி ஒன்று வளரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சாங்கங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன. இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரும் என்ற அளவிலும், ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனாலேயே பொதுவாக இதை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் சேரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குழந்தை பிறப்பிற்குரிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இந்த ஆண்டு பிறப்பதும், சதய நட்சத்திரத்தில் பிறப்பதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். வயதில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதிய நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும்.